ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா Realme 8 அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க எப்போவுமே கொடுக்குற மாதிரி அந்த எல்லோ கலர் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் அப்படி இப்படின்னு போட்டிருக்கோம். பின்னாடி அதோடய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே எம்ஆர்பி ரேட்டு ஒன்று கொடுத்துருவாங்க, ஆனால் வேறு ரேட்டாக இருக்கும். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் கண்டதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குட்டி எல்லோ கலர் பாக்ஸு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேஸு, மேனுவல், சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருப்பாங்களே, அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவல் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இது யார் படிக்கிறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. சாஃப்ட் கேஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் மஞ்சள் கலரில் ஆகிடும், அது வேறு விஷயம். ஸோ அடுத்து நம்ம மெயின் விஷயமான ஃபோனுக்கு போகலாம் வாங்க. அதுவும் எப்பவும் போல் அவங்க கொடுக்குற அந்த கவரில் தான் போட்டு தருவாங்க. ஸோ அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கு. பட் அந்த டேட் டு லிப் தான் ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரில. பாக்ஸ்லேயும் டேட் டு லிப் தான் போடுவாங்க, ஃபோன்லேயும் டேட் டு லிப் தான் போடுவாங்க. கேட்டால் அவங்களுடைய தீம்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இதை ஆன் பண்ணலாம். நம்மளே என்னத்துக்கு அது பவர் ஆன் ஆகிடுச்சு. சரி, அடுத்து உள்ளே என்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஃபாஸ்ட் சார்ஜர்ன்ட்டு ஒரு கட்டியை கொடுத்துட்றானுங்க. 30 வாட், அது 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். அடுத்து டைப் சி கேபிள் எப்போ போல் குவாலிட்டியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்ஸ் லெவல் தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஃபோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாஸ்டிக் தான். டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் நல்லா இருக்காது, சரி ஆம்லெடுன்னு சொல்கிறாங்க பார்த்தேன். ப்ராசஸரு Helio G96, அவங்க கையில் வர ப்ராசஸரை போட்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Redmi Note 10 சீரீஸ்க்கு போட்டியாக இறக்குன ஃபோன்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா Android 11 தான் இருக்கும். ஏன்னா இது 1 இயர் ஓல்டு ஃபோனு. ஸோ வேறு என்ன மொபைலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, அது Realme 7 இருக்க சேம் கேமரா செட்டப் தான். கேமரா என்னென்னு கேட்டிங்கன்னா 4 கேமரா, 64 MP, 8 MP, 2 MP, 2 MP. இது கேமரா செட்டப் அப்படியே ரியல்மியோட தான். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா. இதோடைய எல்லாமே வந்து Realme 7 தான். ஆனால் பின்னாடி கொஞ்சம் டிசைன் மாற்றி அப்புறம் பெயிண்ட் டிங்கரிங் பண்ணி இறக்கியிருக்காங்க. அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து யூஐன்னு பார்த்திங்கன்னா Realme UI நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சேம் அதே தான் இருக்குது. அதுக்கப்புறம் சில அன்வான்ட் ஆப்ஸ் இருக்குது, பட் அது நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் கேம் ஸ்பேஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே வர அந்த 3 மோடு, ப்ரோ மோடு, அப்புறம் பேலன்ஸ் மோடு, லோ பேட்ரி மோடு, இது நம்ம எப்போவுமே போட்டு விளாட்றது தானே. அப்புறம் பேட்ரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்ரி வரும். அதோட சார்ஜிங் ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 வாட். முன்னாடியே அன்பாக்சிங்கில் சொல்லியிருப்பேன். அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. சில டைம் நம்ம ஒரு கை வந்து நனைச்சிருக்கு அப்படின்னா வந்து அக்யூரேட்டாக விழ மாட்டேங்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒரு 60 வாட்டாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். 30 வாட் வச்சு என்ன பண்ணுறது. நார்சோ 20 ப்ரோக்குனா வந்து பார்த்திங்கன்னா 65 வாட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கம்மி. கேமிங் ப்ராசஸர் Helio G95, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிசைன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 100 மோடில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும், நல்ல ஃபியூச்சர்ஸ் உள்ள ஃபோனு, பட் கொஞ்சம் குட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். படி இந்த ஃபோனில் எல்லாமே ஓகே தான். கேமரா ஃபீச்சர்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ஓகே. ஒரு பட்ஜெட்டில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னால் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 22,000க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போது 16,000 இருக்குது. சில ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் சில பிக் பில்லியன் டேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 14,000 கை கிடைக்கும். இது பார்த்தா தான் எக்ஸ்சேஞ்ச் எதனா போட்டிங்கன்னா ஒரு 4,000 மைனஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் Realme 8 ரிவ்யூ. உங்களுக்கு இது வேணும், நான் இது வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யாருனா முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதோடைய பை லிங்க் நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.